இந்த வேர்ல்டு வார் 1, 2 எல்லாம் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் வேர்ல்டு வார் 3 வருதுன்னு சொல்றாங்க. இந்த ஒரு வாரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. பிசினஸ் வார், பிராண்டிங் வார், அதுல ஒரு வாரை பத்தி தான் பேச போறோம். ஹாய் வணக்கம், நான் உங்க அசோக், பிசினஸ் கோச். இன்னைக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்றேன்னு சொன்னேன்ல, இது வெறும் ஒரு நார்மல் காம்படிட்டர் கம்பேரிசன் ஸ்டோரி எல்லாம் கிடையாது. ஈகோ, இனோவேஷன், மார்க்கெட்டிங் இன்டெலிஜென்ஸ்க்கான ஸ்டோரி. நைக் விசஸ் அடிடாஸ். இந்த ஷூவை பத்தியோ பிசினஸ் பத்தியோ நான் சொல்ல போறது இல்லை. நான் சொல்ல போற கதையே வேற. முதல்ல ஹிஸ்டரியிலிருந்து ஆரம்பிப்போமா? ஒரு குடும்ப பிரச்சனைனால பிரிஞ்சது தான் அடிடாஸும் பூமாவும். இவங்க யூரோப்பியன் ஜெர்மன் பேஸ் கம்பெனி. அடிடாஸோட ஃபவுண்டர் அடி டெசல்லர், அவர் தம்பி ரெடால்ஃப் டெசல்லர். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஷூ மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் ஆரம்பிச்சாங்க. ஒலிம்பிக் அத்லெட்ஸுக்கே அந்த காலத்துல அவங்க தான் ஷூ சப்ளை பண்ணாங்க. இப்ப நடந்த அம்பானி வீட்டு பிரச்சனையெல்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரி வேர்ல்டு வார் 2 சமயத்திலேயே அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை. குடும்பம் பிரிஞ்சிருச்சா, அண்ணன் அடிடாஸ் வச்சுக்கிட்டாரு, தம்பி பூமா ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ஊரையும் பிரிச்சுட்டானுங்க. மக்கள் ஃபுல்லா ஒன்னு அடிடாஸ் இல்ல பூமா. பூமா அடிடாஸ் தான் ரைவல்ரியே. இந்த பாஷாவா, அந்த ஆண்டனியா, இந்த வெட்டு புலியா இல்ல அந்த செத்த எலியா? இங்க அடிடாஸோட ஸ்ட்ராட்டஜி ரொம்பவுமே கிளியர். இங்க பெர்ஃபார்மன்ஸ், ப்ரொஃபஷனல் அத்லெட்ஸ், ஒலிம்பிக் பிரசன்ஸ்னு மக்கள் மத்தியில கிரெடிபிலிட்டி அண்ட் எலிட்டான ஸ்போர்ட்ஸ் வச்சு அடிடாஸ்னாலே ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ் குவாலிட்டி தான்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. யூரோப்ல இந்த குடும்பம் இவ்வளவு வேலை பண்ண அமெரிக்கால ஒருத்தர் தான். ஒரு சின்ன ஐடியால ஒன்னு ஸ்டார்ட் பண்ணி பெருசா வளர்ந்து வந்த ஒரு கம்பெனி நைக்கி. இனிஷியல் டேஸ்ல நைக்கி மேனுஃபேக்சர்லாம் பண்ணல, ஜப்பான்ல இருந்து இம்போர்ட் பண்ணி தான் வித்துட்டு இருந்தான். பட் நைக்கியோட வளர்ச்சி காரணமே ஒரு விஷயத்தை சீக்கிரமா புரிஞ்சதுதான். ஸ்போர்ட்ஸ்னா வெறும் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்ல, அது ஒரு எமோஷன் புரிஞ்சுக்கிட்டான். அந்த எமோஷனை விற்கவும் பிளான் பண்ணிட்டான். அடிடாஸோட பிளான் என்னன்னா, அத்லீட்ஸுக்கு ஒரு பெஸ்ட் ஷூவை கொடுக்கணும்னு. ஆனா நைக்கி ஃபோக்கஸ் பண்ணது அந்த அத்லீட்ஸோட வாய்ஸா இருக்கணும்னு. இது சிமிலரா தெரியலாம், ஆனா இதுக்குள்ள பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு. 1980ஸ்ல மைக்கேல் ஜார்டன்னால நைக்கிக்கு ஒரு பெரிய பூம் கிடைச்சது. நைக்கியோட ஏர் ஜார்டன் மரண ஹிட். ஏன் இன்னைக்கு வரைக்கும் அவன் ஹிட்ல இருக்கான். அந்த டைமிங்ல இருந்து நைக்கி வெறும் ஒரு ஷூ கம்பெனி இல்ல, அது ஒரு கல்ச்சராவே மாறிடுச்சு. ரோட்ல ஒரு சின்ன பையன் ஜார்டன் போட்டிருந்தானா அது ஒரு பிராண்டா தெரியல, அது ஒரு ஐடென்டிட்டியா தெரிஞ்சது. அங்க இருந்து 90ஸ்ல 2000ஸ்ல எல்லாம் குளோபல் டாமினன்ஸே பிடிக்கிறான் நைக்கி. ஃபுட்பால்ல கூட செம்ம ஸ்ட்ராங்கா என்ட்ரி ஆனாங்க. மெஸ்ஸி அடிடாஸ்னா ரொனால்டோ நைக்கி. இப்ப மக்கள் அண்ணனையும் தம்பி விட்டுட்டு அண்ணன் அடிடாஸையும் அமெரிக்கா நைக்கியும் தான் ரைவல்ரியா பாக்குறாங்க. தம்பி பாவம் என்ன பண்றாரோ. போயிடுச்சு தம்பி. இந்த ரெண்டு ஜெயின்ஸும் வேற லெவல்ல மோதுனது எங்க தெரியுமா? 2012 லண்டன்ல நடந்த சம்மர் ஒலிம்பிக்ஸ். குளோபல் ஸ்டேஜ், உலகம் ஃபுல்லா மக்கள் பாக்குற ஒரு ஈவெண்ட். அபிஷியல் ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தா செகண்ட் பிளேஸ்ல இருந்த நம்மால் அடிடாஸ். $150 மில்லியன் செலவு பண்ணி ஸ்பான்சர்ஷிப்பை தூக்கிட்டான். ஸ்போர்ட்ஸ் பொறுத்த அளவுக்கு எல்லாருமே ப்ரொஃபஷனல் யூஸ் பண்ற பிராண்ட் தான் வேணும்னு நினைப்பாங்க. ஒலிம்பிக்ஸ் எடுத்துட்டோம்னா வேர்ல்டுல இருக்க டாப் அத்லீட்ஸ்க்கு 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர எக்ஸ்க்ளூசிவான ஒரு குளோபல் ஈவெண்ட். மார்க்கெட்டிங் பண்றதுக்கு இதை விட பெஸ்டான டைமை ஒரு ஸ்போர்ட்ஸ் பிராண்டுக்கு எவனாலையும் கொடுக்க முடியாது. அப்போ லண்டனை சுத்தி எங்க பார்த்தாலும் அடிடாஸோட பிராண்டிங் தான். ஸ்டேடியம், வாலண்டியர்ஸோட யூனிஃபார்ம், அபிஷியல் மர்ச்சன்டைஸ்னு எங்க பார்த்தாலும் அடிடாஸ் 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 தான். இப்படி பண்ணானுங்க மாசான பிராண்டிங். அந்த டைம்ல மட்டும் நீங்க லண்டன்ல இருந்திருந்தீங்கன்னா அடிடாஸ் தான் உலகத்தையே ஆளுதுன்னு நீங்க நம்பியிருப்பீங்க. இதுதான் அடிடாஸோட ஸ்ட்ராட்டஜியும் கூட. இங்க வைக்கிறேன் ஒரு ட்விஸ்ட். நைக்கி ஒலிம்பிக்ஸோட அபிஷியல் ஸ்பான்சர் கிடையாது. அப்படின்னா ஒலிம்பிக்ஸோட லோகோ யூஸ் பண்ண முடியாது. ஏன் ஒலிம்பிக்ஸ்ங்கிற வார்த்தையே யூஸ் பண்ண முடியாது. மௌன விரதமா? அபிஷியல் வென்யூஸ்ல ஆடே பிளேஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் கொஞ்சமா பேக் அடிச்சு அமைதியே உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா நைக்கி நம்ம பையன் அப்பெல்லாம் பண்ணல. நைக்கி அடிடாஸ் கூட ஸ்டேடியம்குள்ள எல்லாம் சண்டை போடல. வெளியே வா, என் ஏரியாக்கு வா, என் ஏரியாக்குவான்னு சொல்லி ஸ்டேடியத்துக்கு வெளியில இழுத்தான். அடிடாஸ் என்ன சூஸ் பண்ணா? ட்ராக் ஒலிம்பிக்ஸ், எலிட் பெர்ஃபார்மன்ஸ், டாப் அத்லீட்ஸ், அபிஷியல் ஸ்பான்சர்ஷிப். ஆனா நைக்கி என்ன சொன்னா, greatness is for everyone. அது வெறும் ஒலிம்பிக் மெடல் வின்னர்ஸ்க்கு மட்டும் இல்ல, வேர்ல்ட் சாம்பியன்ஸ்க்கும் இல்ல. ஏன் அவன் ஆட்சுக்கு சூஸ் பண்ணதே செலிபிரிட்டிஸோ ஸ்போர்ட்ஸ் சூப்பர் ஸ்டார்ஸோ கூட கிடையாது. சாதாரணமான முகமே தெரியாத ரேண்டமான பசங்க. அப்படி எடுத்தா ஒரு ஆடை எங்க தெரியுமா ஷூட் பண்ணா? ஒஹாயோல இருக்க லண்டன்ல, நைஜீரியால இருக்கிற ஒரு லண்டன்ல, ஏன் ஜமைக்காலே ஒரு லண்டன் இருக்கு, அங்கேயும் ஷூட் பண்ணா. இப்படி 7 லண்டன் உலகம் பூரா இருக்கு, எல்லா இடத்துலயும் ஷூட் பண்ணா. ஒலிம்பிக்ஸ் நடக்கிற லண்டன்ல மட்டும் பண்ணல, அதாவது யூகேவை தவிர்த்து எல்லா இடத்துலயும் பண்ணா. ஆடு ஃபுல்லா நார்மல் பசங்க தான். அந்த பசங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதை அவங்க பண்ணானுங்க. இவனுக்கு இங்க டேலண்ட காட்டுறதுக்கு பேக்ரவுண்ட்ல லண்டன்ங்கிற வார்த்தை மட்டும் இருக்கும். அதுக்கு போட்டாம ஒரு கேப்ஷன், ஃபைண்ட் யுவர் கிரேட்னஸ். புரிஞ்சா? இது ஆக்சுவலா மக்களோட எமோஷன்ஸ் கூட கனெக்ட் ஆச்சு. அதுவும் குறிப்பா ஸ்போர்ட்ஸ் ஆடுற யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள தான் இந்த விஷயம் இன்ஸ்பயர் பண்ணுச்சு. டார்கெட் ஆடியன்ஸை துண்டா தூக்கிட்டு போயிட்டா நைக்கி. மேஜர் காரணம் என்னன்னா, அவன் கன்வே பண்ண அந்த ஒரு மெசேஜ், யூ டோன்ட் நீட் a big stage to be great. இது மக்களை வெறும் இன்ஸ்பயர் மட்டும் பண்ணல, அவங்க ட்ரஸ்ட்
ட்ரஸ்ட்டையும் பிராண்ட் லாயல்ட்டியும் எங்கேயோ தூக்கி கொண்டு போய் நிறுத்திடுச்சு. ஷட்டிலா ஆனா டைரக்டா அடிடாஸோட மெசேஜுக்கு நைக்கி செம்மையா சேலஞ்ச் பண்ணான். செகண்ட் பொசிஷன்ல இந்த அடிடாஸ் நாங்க தாண்டா அபிஷியல் பார்ட்னர்னு சொல்றப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்த நம்ம நைக்கி நாங்க தாண்டா கிரேட்னு சொல்லாம சொல்லிட்டு போயிட்டான். நைக்கியோட இந்த கேம்பெயின் டிஜிட்டலா பயங்கரமா வெடிச்சது. அடிடாஸோட அபிஷியல் ஒலிம்பிக்ஸ் ஆடை விட 2-3 மடங்கு அதிகமா இதுக்கு வியூஸ் போச்சு. சோசியல் மீடியாவை திறந்தாலே நைக்கியை பத்தி மட்டும்தான் பேச்சு. அடிடாஸ் பிசிக்கலா விசிபிளா இருந்தும் கனெக்ட் ஆகிறத விட நைக்கி எமோஷனலா மக்களை தூக்கி சாப்பிட்டான். இதுதான் மார்க்கெட்டிங் இன்டெலிஜென்ஸ். இதை ஆம்புஷ் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. நைக்கி அஃபிஷியல் ஸ்பான்சரா இல்லாமையே அட்டென்ஷனை கேப்சர் பண்ணா. காம்படிட்டர் காசை கொட்டிட்டு இருக்கும் போது நைக்கி தம்மா தூண்டு செலவு பண்ணி ஒரு ஆங்கிள் தான் சேஞ்ச் பண்ணான், ஆடியன்ஸை கேப்சர் பண்ணான். இதை அவன் பண்ணது ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் கிடையாது. 1996 ஒலிம்பிக்ஸ் டைம்ல கூட நைக்கி அட்லாண்டா சிட்டில மேசிவ் பில்போர்ட்ஸ் வச்சாங்க. அப்போ அவங்க அஃபிஷியல் ஸ்பான்சர் கிடையாது. ரொம்ப சிம்பிள் பிரின்சிபிள் தான்ப்பா. உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்னா அதை உருவாக்க கத்துக்கணும். இங்க யாரையும் தோக்கல அடிக்கல. ஏன்னா இது இந்த வருஷம் நான் அதிகமா ஷூ வித்தனா இல்ல நீ அதிகமா ஷூ வித்தியாங்கிற போட்டி கிடையாது. லாங் டேர்ம்ல பிராண்ட் பொசிஷனிங்கான ஒரு மார்க்கெட்டிங் கேம். இங்க மக்களோட மைண்ட் செட்டை யாரு ஜெயிச்சா அதுதான் விஷயமே. டாப் ப்ரொஃபஷனல்ஸை மட்டுமே பார்த்து இன்ஸ்பயர் ஆன நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு சின்ன ஆடு வச்சு மக்களோட மைண்ட் செட்டையே மாத்தின ஒரு பிரில்லியண்டான மார்க்கெட்டிங் கேம்பெயின் தான் நைக்கி பண்ணது. நைக்கி மாஸ்டர் பண்ணது எமோஷனல் பிராண்டிங், அடிடாஸ் மாஸ்டர் பண்ணது அத்தாரிட்டேட்டிவ் பிராண்டிங். ரெண்டு பேருமே ஸ்ட்ராங் தான், ஆனா ஸ்ட்ராட்டஜி வேற வேற. இந்த பிராண்டிங் பிலாசபி பத்தி பார்ப்போம். அடிடாஸோட ஸ்லோகன் இம்பாசிபிள் இஸ் நத்திங், நைக்கியோட ஸ்லோகன் ஜஸ்ட் டு இட். ரெண்டுமே ஈக்குவலி பவர்ஃபுல்லான மெசேஜஸ் தான், ஆனா எனர்ஜி கம்ப்ளீட்டா வேற. சரி, யூரோப்ல கதைய ஆரம்பிச்சு அமெரிக்கா போய் இப்போ லண்டன்ல கதையை முடிச்சிட்டோமா? இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாங்கிறதுக்கு வரேன். நம்பர் 1, நீங்க ஒரு சின்ன பிசினஸா இருந்தாலும் ஒரு பெரிய காம்படிட்டரா இருக்கலாம். நம்பர் 2, பட்ஜெட்டுங்கிறது மார்க்கெட்டிங்க்கு ஒரு மேட்டரே கிடையாது. மூணாவது விஷயம், திங்க் டிஃபரெண்ட். எல்லாரும் பண்றதை நீங்களும் பண்றீங்கன்னா உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசமே இல்லை. உங்க காம்படிட்டர் பிரைசிங்ல ஸ்ட்ராங்கா இருந்தா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல ஸ்ட்ராங்கா மாறுங்க. உங்க காம்படிட்டர் விசிபிலிட்டியில ஸ்ட்ராங்கா இருந்தா நீங்க ரிலேட்டபிலிட்டியில ஸ்ட்ராங் ஆகுங்க. உங்க வீக்னஸ் பத்தி யோசிக்காதீங்க, உங்க ஸ்ட்ரென்த்தை எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பாருங்க. லாஸ்டா ஒரே ஒரு கேள்வி, உங்க இண்டஸ்ட்ரியில நீங்க அடிடாஸ் மாதிரி அத்தாரிட்டியை பில்ட் பண்றீங்களா இல்ல நைக்கி மாதிரி எமோஷனல் கனெக்டை பில்ட் பண்றீங்களா? இதை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேர்ந்து பிசினஸ் கத்துக்கலாம்.